நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை நல்லா க்ரோ ஆயிருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்தளவு அட்லீஸ்ட் அவங்களோட 8% ஓட்ஸை ஹோல்ட் பண்ணாலே பெரிய விஷயம். இந்த கவர்மெண்ட் அப்படின்ற அந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு பெரிய பெனிஃபிட் எதுவுமே வராது. ஸோ இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்களை பொறுத்தளவில் அவங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஐடியாலஜி. எல்லாரும் வந்துட்டு சீமான் அவர்கள் தான் அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நான் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. ஏன்னா இப்போ அதிமுக கிட்ட எனக்கு தெரிஞ்ச அசம்பிளியில் 65-66 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான எதிர்கட்சியாக நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அசம்பிளியில் உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் தேவை. அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். சரி, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு மூவை எடுத்தா நல்லா இருக்கும், இன்னும் அவங்கள வந்துட்டு இன்னும் ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி அவங்க செயல்பட்டால் இன்னும் ரீச் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்? ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட பார்ட்டியை வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். செகண்டரி லெவல், டெர்ஷரி லெவல் லீடர்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஒரு கட்சி வந்துட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணும் அப்படின்ட்டு எதை எதிர்பார்க்குறீங்க? என்னோட நம்பிக்கை என்னன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் சிங்கிள் மெஜாரிட்டின்னு யாருக்கும் கிடைக்காது. இது வந்து ஒரு கூட்டணி தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ எல்லாருமே வந்துட்டு சீமான் அவர்களுக்கு வந்துட்டு வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கட்சியை விட்டு வெளியே போகி ஆப்போசிட்ல இருக்க டிஎம்கே சேனல்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஆளுங்களே அந்த கட்சியை விட்டு வெளியேறி இப்படி மற்ற சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நல்லதா இருக்கும் சார்? ஏதாவது பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை நல்லா க்ரோ ஆயிருக்காங்க. பட் இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்தளவு அட்லீஸ்ட் அவங்களோட 8% ஓட்ஸை ஹோல்ட் பண்ணாலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த தடவை சீமான் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கட்சி, நாம் தமிழ் கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பார்த்தோன்னா நிறைய கட்சிகள் அதை கையில் எடுக்கிறாங்க. டிவிக்கு எடுக்கிறாங்க, ஏடிஎம்கே எடுக்கிறாங்க, பிஜேபி, அப்புறம் நாம் தமிழ் கட்சி. ஸோ இப்போ ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை எல்லாரும் இப்படி பேசும்போது அங்கே அந்த மார்க்கெட்டில் நிறையா க்ரௌடடாக இருக்குது. நிறைய பேர் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற அந்த 8% ஓட்ஸை தக்க வைக்கிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாம் தமிழ் கட்சிக்கு நிறைய பேர் வெளில போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம். இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா அவங்களால வேற யார் கூடயும் கூட்டணிலாம் வைக்க முடியாது. ஸோ கூட்டணி வைக்க முடியாது, நீங்கள் தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு 8% ஓட்டு இருக்குது, கட்சியில் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா மற்ற கட்சிகள்லாம் அவங்க தொண்டர்களுக்கு பதவிகளை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இப்போ சின்ன கட்சிகள் கூட எடுத்துப்போம், விசிகான்னு எடுத்துப்போம், இல்லைனா எம்டிஎம்கேன்னு எடுத்துப்போம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அவங்களுக்கு கூட பார்த்தோன்னா எம்எல்ஏஸ் அவங்க கையில் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பதவிகள் கைக்கு வரும்போது கட்சி தொண்டர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட்ஸ் போய் சேரும். ஸோ அந்த வகையில் கட்சி தொண்டர்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நாம் தமிழ் கட்சிக்கு 8% ஓட்டு இருந்தாலும், கட்சியில் ஏகப்பட்ட தொண்டர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பதவிகளை வந்து அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அவங்களால எம்பி சீட்ஸோ எம்எல்ஏ சீட்ஸோ வின் பண்ண முடியல. ஸோ இது வந்து இந்த கவர்மெண்ட் அப்படின்ற அந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு பெரிய பெனிஃபிட் எதுவுமே வராது. ஸோ இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்களை பொறுத்தளவில் அவங்களை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஐடியாலஜி. இந்த தமிழ் தேசியத்துக்காக நம்ம நிற்கணும் அப்படின்றதுக்காக நிற்கிறாங்க. நமக்கு பவர் கிடைக்கலனாலும், அதிகாரம் கிடைக்கலனாலும் ஐடியாலஜிக்காக நிற்போம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னா, சின்ன வயசில் ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக ஒருத்தர் இருப்பார். ஆனால் வயசாக டயர்டாகிடுவார். ஒரு 10 வருஷமாக நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எதுவும் பெருசாக நடக்கலை, பதவியை பிடிக்க முடியல, அதிகாரத்துக்கு வர முடியல அப்படின்னா ஒரு டிமோட்டிவேட் ஆக, அதுக்கப்புறம் அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு சிக்கலைன்னா அவங்க காம்ப்ரமைஸும் ஆக முடியாது, வேற ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. அட் த சேம் டைம் தொண்டர்களையும் மோட்டிவேட்டடாக வைக்கணும். இது டஃப்பான ஒரு ஜாப். ஸோ இதை ஓரளவுக்கு அவங்க செஞ்சாலும் ஒரு சைடில் வெளில போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ சில பேர் கொஞ்சம் வெளியும் போவாங்க. பட் அதை தாண்டி ஓவரால் நம்ம ஏற்கனவே பார்த்த அளவில் பார்ட்டி க்ரோ தான் ஆகிட்டு இருக்கு. 1%லேருந்து 8% தான் ஆயிருக்கு. ஸோ அப்போ 10 பேர் வெளியே போகிறாங்கன்னா 100 பேர் உள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் அவங்க பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு சைடில் டிஎம்கே மேபி இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பேர் அதிருப்தியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே போகும்போது மீடியாவில் அதுக்கு நிறைய கவரேஜ் கொடுக்குறது, வெளியே போகிறவங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறது. ஸோ ப்ரோ திமுக மீடியா வந்து பார்த்தோன்னா இந்த இஷ்யூவை பெருசாக ஹைப் பண்ணுறாங்க. இதை ஹைப் பண்ணும்போது மேபி நாம் தமிழர் கட்சி கிராக் ஆகிட்டு இருக்கு, பிரேக் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் வெளில போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட்
பட் அதை தாண்டி அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் அங்கே இருக்குன்னு எனக்கு தோணல. Okay sir, இதுக்கு அப்போ முன்னாடி எவ்வளோ இந்த பேர் வெளில போயிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்க 4 பேர் வெளியே போனாங்கன்னா 100 பேர் வந்துட்டு உள்ள சேர்றாங்க, அப்படிதான் இருக்கு, க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும் போதும் சோஷியல் மீடியாலையும் சரி எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு கட்சி அப்படின்ற மாதிரி, நாம் தமிழர் கட்சி வீக்கா இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஎம்கேவோட ஒரு பிளானா எடுத்துக்கலாமா? அதான் இப்போ பேசிக்கலாக என்னென்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா 8லேருந்து 4 வந்துருவாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு 4% ஓட்ஸ் இந்த தடவை இழப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது காரணம் வந்து டிவிகே என்டிகே ஓட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் என்டிகேக்குள்ளேயும் ப்ராப்ளம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட நான் பேசும்போது அவங்க இதெல்லாம் உண்மை கிடையாது, கட்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, பெருசாக யாரும் வெளில போகலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தால் நமக்கு தெரியும். இது எல்லாமே கணிப்பு தான். ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அந்த ஸ்பேஸ் காணாமல் போகாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெளியே போனாலுமே அவங்க வந்து ப்ராப்பரான தமிழ் தேசியவாதிகள் தான். ஸோ அந்த நாம் தமிழர் கட்சி பலவீனமானாலுமே அவங்க நிறைய தமிழ் தேசியவாதிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க களத்தில் இருந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்லாம் கொஞ்சம் பேர் பார்த்தோன்னா நாம் தமிழர்லேருந்து டிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. பட் அவங்களெல்லாம் நம்ம தமிழ் தேசியவாதிகளாகவே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு தமிழ் தேசியவாதி இன்னொரு திராவிட கட்சியில் போய் சேர மாட்டார். ஸோ அவங்களெல்லாம் பெரிய தமிழ் தேசியவாதிகளாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஓவராலாக தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது ஹோல்ட் ஆகும் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி ஒரு மூவை எடுத்தால் நல்லா இருக்கும், இன்னும் அவங்கள வந்துட்டு இன்னும் ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி அவங்க செயல்பட்டால் இன்னும் ரீச் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்? ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட பார்ட்டியை வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். செகண்டரி லெவல், டெர்ஷரி லெவல் லீடர்ஸ்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும். இப்போ சீமான் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃபோக்கஸ் ஆகிறார். நிறைய செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்காங்க, நல்லா ஸ்டேஜ்லலாம் பேசுகிறாங்க. பட் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அந்த மாதிரி கொண்டு வரணும். செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கையிலேயும் நிறையா பவர்ஸ் இருக்கணும், கீழே அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் பவர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் மேபி பெட்டராக இருக்கலாம். எல்லாரும் வந்துட்டு சீமான் அவர்கள் தான் அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னும் நான் அப்படி அந்த ஸ்டாண்டு அந்த அளவுக்கு நான் பார்க்கல. ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 8%. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சொசைட்டிக்குரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசி அதுக்கு ஒரு வெளிச்சத்தில் அதை கொண்டு வராங்க. இப்போ வேளச்சேரி இஷ்யூலாம் யாரும் பெருசாக பேசலை, பட் அவங்க அதை பேசுகிறாங்க. அதே மாதிரி அதானி இஷ்யூவில் எல்லாரும் குவைட்டாக இருக்காங்க, அவங்க பேசுகிறாங்க. ஸோ எல்லாரும் அமைதியாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் அவங்க பேசி மக்கள் மத்தியில் அதை பப்ளிசைஸ் பண்ணுறாங்க, அதை கொண்டு போகிறாங்க. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் பண்ணாத வேலை இவங்க பண்ணுறாங்க. பிஎம்கே சில நேரங்களில் பண்ணுறாங்க, சில நேரங்களில் கம்யூனிஸ்டுகள் பண்ணுறாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக நாம் தமிழர் கட்சி பண்ணுறாங்க. அதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, எடுத்தாலுமே கூட நாம் தமிழர் கட்சி மாதிரி அவங்களால எஃபெக்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிகிட்ட கேடர் பேஸ் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் இருக்குது. எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா யூடியூப்பில் அவங்கெல்லாம் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான் அவங்களே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒரு இஷ்யூவை கையில் எடுக்குதுன்னா, கீழே இருக்க தொண்டர்கள் பார்த்தோன்னா அந்த விஷயத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பேசு பொருளை அதை மாற்றிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. பட் அவங்ககிட்ட என்ன இல்லைன்னா, இப்போ அதிமுக கிட்ட எனக்கு தெரிஞ்ச அசம்பிளியில் 65-66 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான எதிர்கட்சியாக நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகணும்னா அது உங்களுக்கு தேவை. அசம்பிளியில் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் தேவை. அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். நாம் தமிழர் கட்சி 8% ஓட்ஸ் இருந்து கிரவுண்டில் என்ன தான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் இன்னும் உங்களுக்கு அசம்பிளியில் அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ அது வரும்போது அவங்களால ஒரு அந்த எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆளும் கட்சியை கவுண்டர் பண்ண முடியும். இப்போதைக்கு அது அவங்க கிட்ட இல்லை. ஓகே சார். ஒரு பக்கம் வந்துட்டு சீமான் அவர்களை வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே இந்த தமிழ் அரசியலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஏன்னா அவங்களோட செயல்பாடுகளும் சரி எதுவுமே வந்துட்டு மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் அந்த கட்சி மேலே வைக்கிற பெரிய விமர்சனமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு என்னமோ ஏடிஎம்கே அப்படி இல்லாமலாம் ஆயிடுவாங்கன்றதுலாம் நான் ஏற்றுக்கல. ஏன்னா ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் திமுக அதிமுக 2 பேரும் எடுத்துப்போமே, அவங்கெல்லாம் ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக அவங்க வளர்ந்துருக்காங்க, பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தளவில் அதோட கெப்பாசிட்டியே என்னென்னா, ஒரு தலைவர் போனாலும் இன்னொரு தலைவரே இல்லைனா கூட அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு வீக்கான தலைவர் இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகும், ஸ்ட்ராங்கான தலைவர் இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகும். ஸோ இன்ஸ்டிடியூஷனோட ஐடியாவே என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்திருக்காது, அது வந்து ஒரு அமைப்பு. அது எப்படி அது எப்படியுமே அது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது தான் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நீங்கள் ஒரு 40-50 இயர்ஸ் கிரவுண்டில் இருக்கீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிடும். ஸோ அதிமுகவும் அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்.
ஸோ அதிமுக வந்து அப்படி இந்த எலெக்ஷனில் இல்லாமல் ஆயிடுவாங்கன்னு நான் பார்க்கல. பட் அதிமுக வேகமாக பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. போன எலெக்ஷன்லேயே அவங்க இந்த லோக்சபா எலெக்ஷன்லேயே அவங்களால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களோட ஓட் ஷேர்லாம் கம்மியாகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் கூட மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 வேயாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்படி 4 வேயாக ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகும்போது பாஜகவும் திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியும் அதே தான் பண்ணுறாங்க, விஜயும் அதை தான் பண்ணுறாரு, அதிமுகவும் அதான் பண்ணுறாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி அதிமுக மட்டும்தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 4 பேர் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. திமுக எதிர்த்து களத்தில் 4 பேர் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஓட்ஸை வந்து பிரிக்க போகிறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓவரால் திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அந்த அரசியலை கையில் எடுக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கட்சிகளோடலாம் அதிமுக போட்டி போடணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் அதிமுக அவங்களோட ஓட்ஸை வந்து இழப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் அந்த கட்சி வாக்குகளை இழந்தாலும் அதிமுக நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாஸ்லாம் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதிமுக கட்சி இல்லாமலாம் டெஃபினட்டாக ஆயிடாது. பட் டெஃபினட்டாக இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இதுவுமே என்னோட கணிப்பு தான். அதிமுக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அவங்க கட்சி மொத்தமாக போயிடாது, ஓரளவுக்கு பல இடங்களில் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல எதிர்க்கட்சியாவோ இல்லைன்னா வந்துட்டு வின் பண்ணுறதுக்கோ எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது சார் அதிமுகவுக்கு? அதான் இப்போ ஒரு நல்ல நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அதிமுகனால ஏன் நல்ல எதிர்க்கட்சியாக இருக்க முடியலன்னா அவங்களால ஸ்ட்ராங்காக கிரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களோட லீடர்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கட்சிக்குள்ளே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க திமுகவை அப்போஸ் பண்ணணும். உங்கள் கையில் வெறும் 20% ஓட் தான் இருந்ததுன்னா அவங்களால ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. இப்போ பிரச்சனை என்னென்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்லையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்களால மேபி 15 to 25% ஓட்ஸுக்கு மேலே அவங்களால போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் டெஃபினட்டாக கொஞ்சம் பிரிய போகிறாரு. சீமான் ஒரு 8% ஓட்ஸ் வாங்கினா கூட அது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி தான் பிஜேபியும் ஓரளவுக்கு போன தடவை லோக்சபாவில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு தான் பார்க்குறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அதிமுகவுக்கு பெருசாக அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. உங்களோட ஓட் ஷேரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலனாலே நீங்கள் வீக்கான எதிர்க்கட்சியாக தான் இருப்பீங்க. ப்ளஸ் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா மக்கள் அதிமுக தான் திமுகவுக்கு எதிரான கட்சி அப்படின்றத நம்பணும். அது நம்பினா தான் மக்கள் அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை உங்கள் மேலே போயிடும். ஸோ நம்ம அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதால ஏதாவது பிரோஜனம் இருக்கான்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. திமுகவை வீழ்த்தணும்னா வாக்களிக்கிறாங்க, பட் இவங்களுக்கு வாக்களிக்கிறதால திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அது டவுட் தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அதிமுக வாக்காளர்கள் அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டால் நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிஷியலாக இருக்கும் ஃபியூச்சரில். ஓகே சார். இப்போ இந்த 2026 எலெக்ஷனை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுனே தெரியல சார். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு தேசிய கொள்கைகள்னு பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம்னு இருக்காங்க, நடுவில் வந்துட்டு ரெண்டையுமே சேர்ந்து நான் வந்துட்டு கையாளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும்போது இந்த 2026 எலெக்ஷன் எப்படி போகும் அப்படின்றதே தெரியலன்ட்டு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது சார்? நான் எப்படி பார்க்குறேன்னா இன்னும் அந்த நரேட்டிவ் வந்து திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்ன்ற மாதிரி இன்னும் அந்த நரேட்டிவ் மாறலன்னு நான் பார்க்குறேன். இப்போதைக்கு வந்து அதிமுக வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். ஸோ சித்தாந்த ரீதியாக பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டி தான். நான் இப்போவும் எப்படி பார்க்குறேன்னா அதிமுக தான் செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டி. ஸோ அந்த வகையில் திமுகவை அப்போஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான எதிர்கட்சினா அது வந்து அதிமுக தான். பட் அதை தாண்டி நீங்கள் சொன்னது போல் இப்போ புதுசாக இன்னொரு பிளேயர் வந்திருக்காரு. அவர் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டையுமே அவர் உள்ளே கொண்டு வராரு. அப்படி ஒரு சித்தாந்தம் கிடையாது. ஸோ விஜய் இப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு எந்த சித்தாந்தமுமே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போதைக்கு களம் வந்து அதிமுக திமுக தான் நினைக்கிறேன். அதான் சார், இந்த மாதிரி கலவையாக இருக்கும்போது எதன் பக்கம் போகிறது எது வந்துட்டு நிற்கும் அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சார் எந்த ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக போகும் அண்ட் இந்த ஒரு கட்சி வந்துட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணும் அப்படின்ட்டு எதை எதிர்பார்க்குறீங்க? என்னோட நம்பிக்கை என்னன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் சிங்கிள் மெஜாரிட்டின்னு யாருக்கும் கிடைக்காது. இது வந்து ஒரு கூட்டணி தான். திமுகனாலையும் சிங்கிள் மெஜாரிட்டிலாம் வாங்க முடியாது. இப்போ ரீசெண்டாக சிபிஐஎம் ஸ்டேட் செக்ரட்டரி பேசினார், கூட்டணி இல்லாமல் திமுகனால ஜெயிக்க முடியாதுன்றது. அது உண்மை. திமுக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், பட் வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டிலையும் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் சிங்கிள் மெஜாரிட்டின்னு யாருக்கும் வராது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா எந்த வகையில் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு யூனிக்கான எலெக்ஷனாக இருக்கும்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குது, ஒரு சமநிலை இருக்குது. ஒரு தடவை அதிமுக வருவாங்க, இன்னொரு தடவை திமுக வராங்க, அப்படி மாற்றி மாற்றி வருவாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது. இந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக இன்னொரு தடவை ஜெயிச்சாங்கன்னு வச்சுப்போமே, அப்படி ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுனால மேபி திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி திமுக ஜெயிச்சாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகும், அதிமுக ரொம்ப பலவீனப்படுவாங்க.
மக்களுக்கு அதிமுக மேல இருக்க நம்பிக்கை வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அதிமுக வாக்காளர்கள்லாம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுகன்னு ஒரு சமநிலை கிரியேட் ஆயிருக்குல்ல, அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டிஸ்டர்ப் ஆனால் தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸில் ஃபியூச்சரில் ஒரு சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திராவிட அரசியல் அப்படின்ற அந்த இதை தாண்டி வேற டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் இது ஒரு யூனிக்கான எலெக்ஷனாக இருக்கலாம்னு பார்க்குறேன்.